பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை இன்று நடைபெற்ற தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றி பேசுவதற்காக பாஜகவிலிருந்து விஜயதரணி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வந்துருவார் அப்படின்ற போன்ற செய்திகள்லாம் உலாவிட்டு இருந்த இந்த தருணத்துல இன்று முக்கியமா திட்டவட்டமா அவர் சொல்லிட்டாரு, பாஜக கூட நான் போக போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதே போல உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஊழல் தீய சக்தின்னு குறிப்பிட்டிருக்காரு. இப்படி விஜய் திட்டவட்டமா உங்க கட்சிக்கு வரமாட்டோம், கூட்டணி சேரமாட்டோம்னு சொன்னதை உங்களுக்கு பின்னடைவா பாக்குறீங்களா? இல்ல அதெல்லாம் பின்னடைவு கிடையாது. இது எதிர்பார்த்த விஷயம்தான். அவர் ஏற்கனவே பாஜக தன் கொள்கை எதிரின்லாம் அவர் ஏற்கனவே சொன்னதுதான். ஆகையால அவர் கூட்டணிக்கு வர்றதை நாங்க எதிர்பார்க்கவும் இல்லை. தெளிவான கருத்து. அந்த வகையில அவர் தனித்துதான் களம் காண்பார். அவரோட கூட்டணிக்கு யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிறது ஏற்கனவே புரிந்த ஒன்று, தெரிந்த ஒன்று. எல்லாரும் ரெண்டு கூட்டணியில எல்லா கட்சிகளும் உள்ளடங்கி போயிருச்சு ஓரளவுக்கு. அது பிரதமர் அவர்கள் வந்ததோட எல்லா கூட்டணி கணக்குகள் ரெண்டு திமுக சைட்ல உள்ளவங்க யார் யார் அப்படியே அங்கே இருக்கிறாங்கன்னு தெளிவாயிருச்சு. அதிமுக சைட்ல யார் யார் கூட்டணியில இருக்காங்கிற இதுவும் பிரதமர் வந்த அந்த மேடையிலே எல்லாம் தெளிவாயிருச்சு ஓரளவுக்கு. இன்னும் ஒரு சில ஒரு இரண்டு கட்சிகள், இரண்டு தரப்பு மட்டும்தான் பெண்டிங் இருக்கு. அது கூட முடிவுக்கு வந்துடும் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல. அந்த அளவுல இரண்டு கூட்டணிகள், திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, இந்த ரெண்டு கூட்டணிகள் தான் வலுவான கூட்டணிகளா தமிழ்நாட்டுல தேர்தல் களத்தை காணக்கூடிய கூட்டணியாக ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. விஜய் கூட யாரும் கூட்டணி போலங்கிறது தெளிவாயிருச்சு. அதனால அவர் தனித்து விடப்பட்டிருக்கார். தனித்து தான் களம் காணணுங்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கார். அது அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. அதே மாதிரி நாம் தமிழரும் தனித்து களம் காண்போங்கிற மாதிரிதான் திரு சீமான் அவர்களும் சொல்லியிருக்காங்க. ஆகையால் இது தமிழ்நாட்டுல 4 முனை போட்டி வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி இருக்கு. ஏற்கனவே இது எதிர்பார்த்த ஒன்றுதான். அதனால அது போக அவர் குறிப்பிட்ட தீய சக்தி, ஊழல் சக்தி எல்லாம் திமுகவை அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தீய சக்தி, ஊழல் சக்தி மாறி வரக்கூடாது அப்படிலாம் சொல்லி தன்னுடைய செயல்வீரருக்கு அறிவுரை சொல்றாரு. அதெல்லாம் தீய சக்தி திமுக, ஊழல் சக்தி திமுகங்கிறது ரொம்ப கரெக்ட் தானே. இப்ப நடந்துட்டு இருக்கிற பல்வேறு சம்பவங்கள், ஊழல் குற்றச்சாட்டுகள், நிறைய 4 லட்சம் கோடி ஊழல், அது மாதிரி எல்லா துறைகள்லயும் ஊழல். இடி கொடுத்த கம்ப்ளைண்ட் 3 தடவை கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டுக்கு போயிருக்கு உள்ளாட்சி துறையில. அது மாதிரி நிறைய ஊழல் தமிழகத்துல நடந்துட்டு இருக்கிறத அவரு சுட்டி காண்பிக்கிறத, திமுக ஆட்சிக்கு எதிராக சுட்டி காண்பிக்கிறதா நான் பேசுறேன். அந்த அளவுல இன்னைக்கு இந்த கூட்டணிகள் அமைய பெறல, தனக்கு யாரும் கூட்டணியில வரலங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. தனியா தான் களம் காண்றோங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்தி இருக்கிறதா நான் பார்க்கிறேன். நன்றி மேம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி.